ஏர்போர்ட்ல எல்லாம் போகும்போது இப்போ நாங்க ரீசெண்டா கேரளா போகும்போது விஜயலட்சுமி சுப்பிரமணியம் அப்படின்னாங்க. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு. ஆஹா, நம்மளோட மலையாளம் சீரியலோட கேரக்டர் பேரு சொல்லுங்க அப்படின்னு. அம்பிகான்றதெல்லாம் கூப்பிடுறதே கிடையாது. நம்மள வந்து அவங்க ஃபேமிலியோட பார்ட்டா நினைக்கிறாங்கல்ல. So that is something really it's a different feel altogether. Yes. And மல்லி இன்னைக்கு வந்து I think ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரம்பமா வந்து இருக்கு. சோ அதுல எங்களுக்கு வந்து இட்ஸ் a visual delight தான் நினைக்கிறேன். நீங்க இருக்கீங்க நளினி மேம் இருக்காங்க. என்ன என்ன எதிர்பார்க்க இதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இட்ஸ் கிரேட் ஃபன். நாங்க எல்லாரும் திரும்பி ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் சோ லைவ்லி ஆன் தி செட்ஸ். நம்ம பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக் அபவுட் சோ மெனி டிஃபரண்ட் திங்ஸ். அது ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நிஜமா ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மல்லி பத்தி சொல்லுங்க மேம். இங்க நம்ம ஸ்பாட்ல தான் வந்து இருக்கோம். எப்படி என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப உங்க கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஓகே ஐ மீன் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி? என்னோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. புதுவிதமான ஒரு பேரு லைஃப்ல கேள்விப்பட்டது இல்ல. என்னோட கேரக்டர் பேரு போதும் பெண்ணா. ஆமா அப்படின்னு ஒரு அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய பெண் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் போதும் சொன்னா அதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறக்காத அந்த மாதிரி புதுசா இருந்தது. நைஸ். எனக்கு எல்லாரும் நாலு தடவை கேட்டேன் என்ன பேரு அப்படின்னு கேட்டோம். போதும் நான் சொன்ன வேற ஏதாவது வைங்களேன். என்ன கற்பகவல்லியா சுந்தரவல்லி அந்த மாதிரி ஏதாவது. இல்ல அதுல வந்து டயலாகே இருக்கு. ஒரு 7-8 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் போதும் பெண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஸோ என்னோட கேரக்டர் எனக்கு எப்பவுமே நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஐ வாண்ட் டு பி தட் ரோல். ஐ வாண்ட் டு பி தட் போதும் பெண். கொஞ்சம் வில்லித்தனமான ஒரு கேரக்டர் எனக்கு. ஐ வாண்ட் டு பி தட். இன்னொன்னு வந்து இவங்க கூட எல்லாம் பண்ணும்போது அந்த வருஷங்கள் பின்னால போற மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஒரு சந்தோஷம். அப்போ வந்து கேரவான் இல்லைன்னு வருத்தப்படல, இப்பவும் வருத்தப்படல. நல்லா இருக்கு. எல்லாரும் ஒன்னா இருக்கு. நல்லா இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஹவுஸ்லனா ஷூட்டிங் இஸ் லைக் a song. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. and it's yeah it's nice. நீங்க வந்து லாயர் கேரக்டர் இல்லையா மேம்? லாயர் கேரக்டர் ஆமா. பட் yeah I always like to have some impact on the audience in a positive way. So அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் அமைஞ்சிருக்கு. சூப்பர் மேம். இன்னைக்கும் வந்து ஐ திங்க் வந்து நாங்கெல்லாம் பார்த்து ரசிக்கிறது வந்து உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனலிசம். இப்போ மேம் சொன்னாங்க, நீங்க சொல்றீங்க அந்த ஒரு கேரக்டர் அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் நாங்க வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் அது இன்னைக்கும் வந்து அது அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸா அதை பண்றீங்களே மேம்? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா எனக்கு பேச தெரிஞ்ச டைம்ல இருந்து ஐ வாண்டட் டு பி an actor. ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கிரீனில் அந்த சினிமா கொட்டகையில போய் பிளாக் அண்ட் ஒயிட்ல நசீர் சாரும் ஷீலாமையும் பார்க்கும்போது நான் ஆசைப்பட்டது அம்பிகா அங்க வரணும்னு. வந்தாச்சு. அது கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால ஐ லவ் திஸ். அவ்வளவுதான். சிம்பிள். பியூட்டிஃபுல் மேம், பியூட்டிஃபுல். நீங்க மேம் ஐ திங்க் ஒரு பர்டிகுலரா இந்த சாரில இருந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்ண முடியும். I like to dress up to the character அந்த மாதிரி தான். So and especially when it's a nice lawyer, educated, sophisticated, I really enjoy that type of characters very much. And this whole serial is, I mean, it's after all their entries, it's so much of fun, daily shooting is fun. And the story is also moving in a very nice manner now, I feel, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த மல்லி வந்து எல்லார் வீட்லயும் நாங்க மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். மல்லி அதான் 80s reunion நடக்க போகுது அப்படின்னா ஃபேன்ஸ் நாங்க ரெடி ஆயிடுறோம். ஆஹா யாரெல்லாம் வர போறாங்க, என்னெல்லாம் போட்டோஸ் வரப்போகுது, யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மறக்க முடியாத மெமரி எங்க கூட ஷேர் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இல்ல. நம்ம எல்லாரும் மீட் பண்ண போறோம், அவ்வளவுதான் எங்களுக்கு பண்ண போறோம்னு இருக்கும். அவங்கள விட நான் ஒரு 2 கிலோ கம்மி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு நினைப்போம். கரெக்டா போகும்போது 5 கிலோ ஜாஸ்தியா இருக்கும். இதான் நடக்கும். கரெக்டா ஒவ்வொரு வாட்டி இந்த வாட்டி நான் போகும்போது 5 கிலோ கம்மியா போவேன் நினைக்கிறவங்க தான் கரெக்டா 2 கிலோ ஜாஸ்தியா போவாங்க. அது இருக்குமே தவிர வேற எதுவும் இல்லை. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா 80sல இருக்கிற ஆளுங்களை பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல இருக்காங்களோ இல்லையோ, இல்லாதவங்களும் சரி மத்தவங்களும் சரி, நம்ம எங்கேயாவது பார்த்தா அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க நல்லா இருக்காங்களா அதெல்லாம் நாங்க கேட்கறது உண்டு. ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கு. லைக் that there is someone for us அப்படினா. ஆமா. ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, இல்லைன்னா இப்போ ரவி அண்ணனோ யாரோ ஒருத்தர் அண்ணா எப்படி நல்லா இருக்கேன், அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா. வைஜயண்ணன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்வி அதெல்லாம் போன் பண்ணி கேட்கும்போது அவங்க கிட்ட பேசுறதே ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு ஹலோ சொன்னேன், ஹாப்பி. இப்ப அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு போன் பண்ணி பேசுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா கூட நான் சில டைம்ல சும்மா ஒரு ஹாய் அனுப்புவேன், இல்லைன்னா ஒரு கிஸ் அனுப்புவேன், ஒரு ஹக் அனுப்புவேன். தட் இஸ் குட், நல்லதுன்ற. அந்த 80s reunion நடக்கும் பொழுது உங்களுக்கு மறக்க முடியாம க்ளோஸ் டு ஹார்ட் மெமரிஸ் அப்படி ஏதாவது சொல்லலாமா? அங்க அந்த டே ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே மெமரிஸ் தான். டோட்டலி. ஆமா,
முடிய அதாவது ஆரம்பிச்சு அந்த அந்த விடியற டைம் ஆஹா விடிய போகுதே அந்த ஃபீலிங்கை தவிர அடுத்தது மீட் பண்ணலாம். சரி, யார் வந்து ஆர்கனைஸ் பண்றதுல சூப்பரா எல்லாமே கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி பண்றது? ஆர்கனைஸ் பண்றதுல நான் நல்லா இல்ல. I'm part of the organizing committee. சூப்பர் மேம். ஓகே, எப்படிலாம் அந்த பிளானிங் எப்பல இருந்து நடக்க ஆரம்பிக்கும் மேம்? அது நாங்க அடிக்கடி மீட் பண்ணி அதை டிசைட் பண்ணுவோம். பிகாஸ் கன்வீனியன்ட் டேட், எல்லாருமே பிஸியான பர்சன்ஸ்ல. சோ எல்லாருக்கும் ஒரு கன்வீனியன்டான டேட் நாங்க டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். சோ lot of planning போணுங்க. அதுல lot of planning is there. பிளானிங் கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணி அப்படியே ஜம்மன Dress பண்ணிட்டு போறது நாங்க. அந்த கலர்ஸ் டிசைட் பண்றதெல்லாம் இந்த இயர் வந்து இந்த கலர் போலாம் அப்படிங்கற கமிட்டி இருக்குல்ல, நாங்க ஒரு பிளானிங் கமிட்டின்னு வச்சிருக்கோம். அதுல யார் அந்த குழு யாரெல்லாம் மேம் இருக்காங்க? ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சூப்பர். பாவம், அவங்க அடிக்கடி மீட் பண்ணி அதை பண்ணலாம் இது பண்ண. பிளானிங் பெரிய விஷயம். ஐயோ, இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இல்ல. ஆமா, அதெல்லாம் இருக்கறதுலயே நாங்க அடிக்கடி மீட் பண்ணிப்போம். சோ தட் இஸ் தி ஃபன் பார்ட். சூப்பர். அண்ட் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அப்போ வந்து கேரவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த Dress சேஞ்ச் பண்றதெல்லாம் எப்படி மேம்? நாங்க இந்த மேட்டடோர் வேன் இருக்கும், மிந்தில அந்த ஒரு டப்பா மாதிரி ஒரு வேன் இருக்கும். அதுல கர்டனோ பெட்ஷீட்டை போட்டுட்டு உள்ள எல்லாம் மாத்திட்டு இருக்கோம். என்ன ஒன்லி கன்வீனியன்ஸ், அப்ப செல்போன் கிடையாது, அந்த தைரியம் தான். இன்னொன்னு என்னன்னா, இப்ப யூனிட் வேன் வரும் இல்லையா, டோர் இப்படி திறந்து வச்சுட்டு இந்த டோர் திறந்து வச்ச இதுல இருந்து அந்த ஜன்னல் வரைக்கும் 2 லுங்கி இல்லன்னா பெட்ஷீட் கட்டி வச்சுட்டு அந்த படிக்கட்டு இருக்குமே, அந்த பஸ் லாரியில ஏறுற படிக்கட்டு, அதுல உட்கார்ந்துட்டு முதல்ல பிளவுஸ் மாத்துவோம். அதுக்கப்புறம் டீடைல்லாம் கொடுக்க வேண்டாம். இல்ல அதான் அப்படி உட்கார்ந்துதான். ஏன்னா எழுந்திரிச்சு நின்னா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இல்லன்னா லொகேஷன் போனதுக்கு அப்புறம் மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாம் இருந்தாச்சுன்னா அந்த லொகேஷன்ல சுத்தி வீடுங்க இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு 2-3 வீடு போயிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி ஒரு 2 நிமிஷம் வந்து ட்ரெஸ். இது ஒண்ணு. ரெஸ்ட் ரூம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ கேரவான்ஸ்ல அட்வான்டேஜ் இதுதான். கேரவான்ஸ்னா நம்மளுக்கு ஒரு ஏசி ரூம் இருக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இடம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் இருக்கு, டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அது ஒண்ணு இருக்கு, இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் த ஃபன் பார்ட் இஸ் மிஸ்ஸிங். நீங்க சொல்லுங்க மேம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நீங்க வந்து கரெக்டா மனப்பாடம் பண்ணிட்டு வேற டக்குன்னு போனோம், ஏதாவது ஒரு லைட்டா இம்ப்ரூவைஸ் இல்ல கொஞ்சம் ஏதாவது பேச சிவகுமார் சார் கூட பேச, அவரு பக்காவா டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி பயங்கரமா பேசுவார். பேச மாட்டேன் நான் ரெடி அப்படின்னாங்க. அப்படின்னா நீ ரெடியா அப்படின்னு தானே அர்த்தம். ஏதாவது எப்படி அப்படின்னாங்க. சார் கொஞ்சம் அப்படி வளரும் அப்படி விட்டு அதெல்லாம் முடியாது, பெர்ஃபெக்ட்டா பேசணும்னு சொல்லி பேச வைப்பாரு. அவரு ரொம்ப கரெக்டா டயலாக்ல. ஆமா, இப்ப கூட ஞாபகம் இருக்கும். ஆமா, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. சத்தியமா. நான் வந்து இசைபாடும் தென்றல் அப்படின்னு ஒரு படத்துல நான் ஒரு கிளாசிக்கல் சாங் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்கும்போது அந்த பாட்டை அவர் பாடி, இப்ப நீ பாடி பாக்கலாம் அப்படின்றாரு. சார் என் பையனுக்கு 32 வயசு ஆச்சு சார், இப்ப கேக்குறீங்களே அப்படின்னு இன்னும் அந்த மனுஷன் ஞாபகத்துல வச்சிருக்கு. ஆமா, அவர் ஒரு டயலாக், படத்தோட டயலாக் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கு சிவகுமார் சார். ஆமா, நீங்க வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து சகலகலாவல்லவன் பண்ணிட்டீங்க இல்லையா மேம்? ஸ்டார்டிங்ல அந்த படத்துல வந்து உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஒரே படத்துல இல்ல, யூ ஹேட் ஒரு ஸ்பெஷல் சாங் இருந்தது. ஆமா, சகலகலாவல்லவன் பிலிம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டோ ஷூட் அப்படின்றது என்னன்றது எனக்கு தெரியும். அப்படிதான் சார் தான் வந்து அது அந்த இதெல்லாம் அந்த குடுமி எல்லாம் வச்சுட்டு அந்த கேரக்டர் அதெல்லாம் பண்ணது ஏவிஎம்ல தான் பண்ணோம். பட் எப்படி மேனேஜ் பண்ணீங்க மேம்? ஒரு ஸ்பெஷல் சாங், அது கொஞ்சம் வந்து இன்டிமேட்டா இருக்கும், அது அந்த மாதிரி சாங்கும் வந்து ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல, சரோஜாக்கா இருக்காங்க, கமல் சார் கண்டிப்பா ஷையா ஃபீல். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இது கொஞ்சம் செக்ஸியான சாங் தான், நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, பேடா ஃபீல் பண்ணாத, இது வந்து ஜஸ்ட் இது ரியல் கிடையாது, ரீல் தான், இது ரியல் கிடையாது, ரீல் தான், நம்ம நடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். ஸோ அதனால 50 பேர் இருக்கும்போது அவங்க முன்னால நாம நடிக்கிறோம், அந்த மாதிரி எடுத்தா போதும் அப்படின்னு. நமக்கு எப்பவுமே அப்போல்லாம் ஸ்லீவ்லெஸ் போடும்போதே கொஞ்சம் இப்படி 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 எல்லாம் இருப்போம். ஆமா ஆமா, ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கே அவ்வளவு எல்லாருமே எல்லா ஹீரோயின்ஸ் உள்ள பேன் கேக் எல்லாம் போட்டு அந்த ஷார்ட்டுக்கு முன்னால டவல் எல்லாம் போட்டு ஷார்ட் ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அப்படி போகும். அதெல்லாம் இருந்தது. எனக்கே வந்து சிவகுமார் சாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சிங்கப்பூர் போயிருந்தோம். அங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் சுத்தி அங்க டைலாக் அந்த சீன் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் டைரக்டர் வந்து மேடம் ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டுவாங்க. அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிவகுமார் சார் இப்ப கூட பார்த்தா சொல்லுவார், நீ போடாதனால என்ன ஸ்விம்மிங் ட்ராக்ஸ் போட வச்சாங்க, நீ போட மாட்டேன்னு சொன்னதுனால நான் பார்த்து, நீ பாரு இப்ப படத்துல நான் அங்கேயும் இங்கேயும் ஸ்விம்மிங் ட்ராக்ஸ் போட்டு நடந்துருக்கேன்.
டான்ஸ் ரிஹர்சல்ஸ் பத்தி சொல்லுங்க மேம். உங்க 2 பேர்ல யாருக்கு கொஞ்சம் டான்ஸ்னா லைட்டா ஓ மை காட் பயம் அப்படின்னு? பட் இன்னைக்கு பண்ற மாதிரி இப்போ அடுத்த வாரம் ஷூட்டிங்னா இப்பவே ஒரு 2 days 3 days அந்த ஃப்ளோர்ல போய் பண்றது அதெல்லாம் கிடையாது. அங்க லொகேஷன்ல வந்து 3 ரிஹர்சலுக்கு பதிலா ஒரு 4 ரிஹர்சல் இருக்கும். அப்ப ஹீரோஸ் கிட்ட இருந்து லுக் வரும், இன்னைக்கு முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் வரும். ஆமா சார் அப்படின்னு சொல்லி அவங்க பெரும்பாலும் ஆட மாட்டாங்க. ஆமா இது ரீகால் பண்ணணும்னா கதை ஒரு சூப்பர் கதை ஒண்ணு இருக்கு இந்த டான்ஸ் பண்ணும்போது, நீங்க இவ்வளவு ரசிச்சு பாத்தீங்கல்ல, அதுக்கு பின்னால் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங். பாவம், அதுக்கு டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்க எல்லாம் என்ன வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய. ரொம்ப ஏன்னா ஒவ்வொரு டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இது நமக்கு வரணுமே. ஆமா, ஈச் மாஸ்டர் ஹேஸ் a different style. அதான். பூமாலை பத்தி சொல்லுங்க மேம். என்ன டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது மேம்? ஓகே, பூமாலை சாங் அதுக்கும் ஆக்சுவலி ரிஹர்சல் பண்ணினோம். ரஜினி சார் பார்த்துட்டே இருப்பாரு, பெருசா ரிஹர்சல் பண்ண மாட்டாரு. ஆனா வந்து நம்ம நல்லா பண்றோமோ இல்லையோ, ஹாய் சூப்பர் 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 அப்படிம்பாரு அவர். அப்போ நம்மளுக்கு வந்து ஆஹா பரவாயில்லையே ரஜினி சார் நம்ம சூப்பர் அப்படிங்கிறோன்னு அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பண்ணிடுவாரு. ஆனா பார்த்தா ஸ்டைல்ல பயங்கரமா அடிச்சுட்டு போயிடுவாரு. ஸ்டெப்பு பெருசா பண்ண மாட்டாரு, ஆனா ஸ்டைல்ல பயங்கரமா அடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா நம்ம கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் வரலையே அப்படிம்பாரு.